நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், ஒன்று கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் தான் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எல்லாம் இது ஒரு குட் ஃப்ரைடே, ஒரு சிலுவை தியானத்தின் நாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு நாளினுடைய தியானமா, இல்லை இந்த தியானத்தை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கா? ஆர் வி ஹாவ் அ ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கிராஸ், அந்த மீனிங் ஆஃப் கிராஸ், அதனுடைய அர்த்தம் நமக்கு புரிந்திருக்கிறதா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? சிலுவையை குறித்த ஒரு புரிதல் இருந்தால்தான் சிலுவை தியானத்தை குறித்த ஒரு புரிதலும் நமக்கு இருக்க முடியும். இந்த சிலுவைனா என்னங்க? சிலுவை என்பது ஒரு பனிஷ்மெண்ட் மெத்தட். அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தண்டனை முறை. இது பெர்ஷிய நாட்டிலிருந்து பாபிலோனியர்கள், அசிரியர்கள் மூலமாக அது உருவாக்கப்பட்டு, த அலெக்சாண்டர் தி கிரேட், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மன்னர் தானே, அவர் காலத்துலலாம் அந்த பைபிள் காலர்ஸ் சேயிங் தட் nearly 2000 people அந்த ப்ரூட்டலாக அந்த ஒரு தண்டனை முறைக்குள்ளாக தண்டிக்கப்பட்டார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அது எப்படி இருந்தது? நேருக்காக ஒரு கம்பை வைத்து, குறுக்காக ஒரு மரத்தை வைத்து, மனிதர்களை கட்டி அதில் ஆணிகளை வைத்து அறைந்து, இல்லை அவங்கள துன்பப்படுத்தி, மிகுந்த துன்பப்படுத்தி, அவங்க மரணம் வரைக்கும் அவங்க அதை துன்பத்தினால் நிறைக்கப்பட்டு, அவர்கள் அந்த மரணத்தை இயற்கைக்கு மாறாக ஏற்படுத்தணுன்றது தான் அதனுடைய நோக்கம். நேரடியாக குத்தி இல்லை வெட்டி கொலை பண்ண மாட்டாங்க. தே வில் மேக் த பனிஷ்மெண்ட் மோர் ஹார்டர் அண்ட் ஹார்டர். நேரம் கூட கூட அது அதிகமாகும். அப்படியான ஒரு பனிஷ்மெண்ட் மெத்தடாக தான் சிலுவை பார்க்கப்பட்டது. ஆனால் நம்ம வாழ்க்கையிலும், கிறிஸ்தவ வாழ்க்கையில், நீங்கள் சிலுவையை ஒரு தண்டனை முறையாக, இல்லை வேறு விதமாக நான் சொல்கிறேன்னே, அது ஒரு மரமாக, அது ஒரு பொருளாக, ஒரு அடையாளமாக நீங்கள் பார்க்க போகிறீங்களா? இந்த நாளை ஒரு நாள், இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட சொன்னோன்னா, அந்த லென்ட் டேஸில் ஒரு 46 நாட்கள் இதை நாம் தியானிக்கணும். அதற்காக ருசியான பதார்த்தங்கள் சாப்பிடாம, இல்லை ஒரு நான் வெஜிடேரியனாக இல்லாமல் வெஜிடேரியனாக, அதாவது நான் காய்கறி மட்டும் சாப்பிடுவேன், இல்லை ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். ரொம்ப நல்லது. நான் உங்களை ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. பட் ஆனால் இந்த ஒரு சர்டன் பீரியடுக்குள்ளாக நீங்கள் சுருக்க முடியுமா இந்த சிலுவையை குறித்த ஒரு புரிதலை? அதனுடைய ஆழத்தை நாம் ஒரு சின்ன ஒரு வட்டத்திற்குள்ளே வைக்க முடியுமா? இது சரியா? இல்லை. மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஐ ரியலி என்கரேஜ் யூ. நிச்சயமாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எதுக்கு தெரியுமா? சிலுவையை குறித்த ஒரு நல்ல ஒரு ஆழமான அறிவு நமக்கு வேண்டும். அதை குறித்து இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் தீர்க்கமாக விசுவாசிக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. we cannot do nothing without Christ. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. he is the vine and we are the branches. அவர் ஒரு திராட்சை செடி அப்படின்னு சொல்கிறார், நாம் கொடிகள்னு சொல்கிறார். ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நீங்கள் நல்லா கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா, திராட்சை செடி என்பது ஒரு ஃபார்ம் ஆஃப் வுட் இல்லையா? அது ஒரு மரத்தன்மையுடையது தான். அதில் நாம் கொடிகளாக இருக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நீங்கள் நல்லா இன்னும் கூர்ந்து தியானித்து பாருங்கள். நம்ம சிலுவையை ஒரு மரமாக, ஒரு சிம்பிளாக பார்க்குறோம். ஒரு சிலர் நம்ம சிலுவையை அணிந்து கொள்கிறோம், எல்லாரும் அணிந்து கொள்கிறாங்க. அதை சிலுவையை தூக்கி வைத்து பிடித்து நடந்து போவாங்க, மார்ச் பண்ணி போவாங்க. ஏன்னா சிலுவை என்பது கிறிஸ்துவனுடைய அடையாளம். அப்படி இல்லை. சிலுவை என்பது கிறிஸ்துவ அடையாளம் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்துவனுடைய அடையாளம், கிறிஸ்துவர்களுடைய அடையாளம். நாம் உண்மையான ஒரு மெய்ப்பொருளை, ஒரு ரியல் மீனிங்கை, இந்த சிலுவையை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இருந்தால், நம் வாழ்நாள் முழுவதும் இதை நாம் பிரதிபலிக்கணும். த என்டையர் லைஃப் டைம், நாட் இன் அ பர்டிகுலர் இந்த பீரியட் ஆஃப் த இயர் ஆர் த டே. ஒரு 3 மணி நேரம் ஒரு நாளில் 7 வார்த்தைகளை தியானிப்பது, அந்த நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது, இல்லை ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் அந்த நேரத்தில் போடாமல் இருப்பது, இது சிலுவை தியானம் அல்ல. அவர் செய்த தியாகத்திற்கு நாம் காண்பிக்கிற ஒரு நல்ல ஒரு நன்றியும் இது இல்லை. இதற்காக அவர் சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுக்கலை.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்றார். நான் திராட்சை செடியா இருக்கிறேன். நீங்க கொடியா இருக்கிறீங்க. அப்ப ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல நீங்க கொடியா இருக்கிறீங்கன்னு சொல்றார். அந்த மரம் என்ன மரம்? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாய் இருந்த மரம் அல்ல. இயேசு கிறிஸ்துவே அந்த மரமாக இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஒரு மரம் அப்படி இருக்கு, கிராஸா இருக்கு. அது மரம் என்பது மனிதரை தண்டிக்க பயன்படுத்தப்பட்ட மரம். அது ஒரு சாபத்திற்கான அடையாளமாக, அது ஒரு தண்டனைக்கான ஒரு அறிகுறியாக காணப்பட்டது. ஆனால் அதே அந்த சிம்பல, அந்த அறிகுறியை, அந்த ஒரு பெரிய ஒரு பயத்தினுடைய குறியீடை the Lord Jesus Christ turned upside down and he shown himself as a cross. அவர்தான் சிலுவைக்கு முன்பதாக தன்னையே சிலுவையாக காண்பித்தார். தன்னையே சிலுவையாக காண்பித்தார். சிலுவை என்பது மரமாக இருந்தாலும் அதற்கு முன்பதாக நின்றார் பாருங்க. அதுதான் சிலுவையினுடைய அடையாளம். ஒரு செடியாக இருந்து நீங்கள் கொடியாக படர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னும் ஆழமாக உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29, 30ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவும் என் சுமை லகுவுமாய் இருக்கிறது என்றார். என் நுகம் மெதுவும் என் சுமை லகுவாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். உலகத்தினுடைய மரம் இட்ஸ் நாட் அ டீக் வுட் ஆர் ஏதாவது ஒரு பெரிய ஒரு வில்லொற்றி இல்லை. உலகத்தின் மரம் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும், ரொம்ப பாரமாக தான் இருக்கும். அவர் ஒரு திராட்சை செடி, ஒரு மெதுவான லகுவான, தன்னை ஒரு சிலுவைக்கு முன்பதாக இரட்சிப்பின் வாசலுக்கு அடையாளமாக காண்பிக்கிறார். ஒரு மெதுவாக, ஒரு லகுவாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. அது ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. ஐ எம் வெரி ஹம்பிள். நான் ஒரு ஜென்டிலாக இருக்கிறேன். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. என் நுகம் மெதுவும் லகுவுமாய் இருக்கிறது. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒரு செடி, ஒரு 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 திராட்சை செடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் நாட் வெரி ஃபேர்மான ஒரு வுட் இல்லை. ரொம்ப பாரமான, அது வந்து ரொம்ப ஹெவியான வுட்டு கிடையாது. அது வந்து ஒரு கொடிக்கு பெட்டராக இருக்கும். அது கீழேருந்து மேலே எழும்பும். அதுக்கு ஒரு சப்போர்ட் வுட் இருக்கும். அதில் தான் கொடிகள் படர்ந்து வரும். இதுதான் வந்து திராட்சை செடியினுடைய தன்மை. அவர் சொல்கிறாரு, நான் வந்து மெதுவும் லகுவுமாக தான் இருக்கிறேன். உலகத்தின் தன்மையை போல் நான் இல்லை. என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னதைப் போல் இந்த அலெக்சாண்டர் 2000 பேரை வந்து அவர் வந்து சிலுவையில் அறைந்தார். அநேக மக்களை வந்து, கிறிஸ்தவர்களை வந்து தண்டித்து இந்த சிலுவை முறைக்குள்ளாக அவங்க பனிஷ் பண்ணாங்க. ஈவன் த டிசைபிள்ஸ் வர் அப்சைட் டவுன், தே வர் க்ரூசிஃபைட் அப்சைட் டவுன், தலைகீழாக சிலுவையில் அறைந்தாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லை பார்க்குறவங்க யாராவது கேட்கலாம், இல்லை எல்லாரும் தானே சிலுவையில் அறைந்தாங்க, எல்லா மனிதர்களையும் சிலுவையில் அறைந்தாங்க. அப்போ தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்ட சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய பாடுகளுக்கும் இவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? சொல்லப்போனால் அவர்களாம் தலைகீழாக அறைந்தார்களே, இவர் வந்து நேரடியாக தானே அறையப்பட்டார். அவருக்கு இன்னும் பெரிய பாடுகள் இருந்திருக்காது. கம்பேர் வித் த டிசைபிள்ஸ் ஆர் எனி அதர் பீப்புள் அண்ட் டியூரிங் தோஸ் டேஸ், அந்த நாட்களிலே நடந்த இந்த தண்டனை முறைக்கு கிறிஸ்துவும் இந்த பார்ட் ஆஃப் த பனிஷ்மெண்ட் மெத்தட் தானே. இதில் என்ன ரொம்ப விசேஷமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இருக்கிறது. ஆதி மனிதன் தொடங்கி த லாஸ்ட் பேபி, the baby born in the planet earth, இந்த உலகம் முடிவு நேரத்தில் கடைசியாக பிறக்கிற குழந்தை வரைக்கும், அவர் சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள், அவருக்கு முன்பதாக வாழ்ந்த மனிதர்கள், அவருக்கு பின்பதாய் வாழ்ந்த மனிதர்கள், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித கூட்டம், இதற்கு பின்பதாய் வருகிற தலைமுறைகள், எல்லா மனிதர்களுடைய சாப பாவங்களை ஒருவராக சிலுவையிலே சுமந்தார். திங்க், உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஒரு இருதயத்தில் இருந்தால் அது உறுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ரொம்ப பாரமாக இருக்குது, அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், நான் நெஞ்செல்லாம் வலிக்குது. இப்போ பெற்ற பிள்ளைகளை குறித்து தாய்க்கு பாரம் இருக்கும். இல்லை வயது வந்து பெண் பிள்ளைகளை திருமணம் செய்யணும்னு தகப்பனுக்கு பாரம் இருக்கும். அந்த பிள்ளையினுடைய ஏஜ் எல்லாம் கொஞ்சம் பாராகும் போது அந்த தகப்பனுடைய உள்ளம் வலிக்கும். எல்லாருக்கும் அறிந்த உண்மை தானே. அந்த உள்ளத்தில் ஒரு வலி ஏற்படுமே, இதுதான் பாரம். ஒரு மனிதன், ஒரு சின்ன பிள்ளைகள், ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு மனிதனுக்கு ஒரு பாரம் இருந்தால், த என்டையர் ஹியூமனிட்டி, ஒரு மனித வரலாற்றில் இருக்க எல்லா மனிதர்களுடைய சாபங்களையும் பாவங்களையும் தன் தோளிலே, தன் வாழ்விலே, தன் உடலிலே சுமந்தார். இப்போ யோசித்து பாருங்கள், அந்த வலி எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும், அந்த பாரம் எப்படி இருக்கும். ஒரு மனிதனை
தண்டிப்பதற்கு அது ஒரு முறையாக இருந்தாலும், எல்லா மனிதர்களையும் மீட்பதற்கு அவர் தன்னையே சிலுவையிலே காண்பித்தார். இதுதான் சிலுவை. சிலுவை என்பது மரம். அந்த மரத்திற்கு முன்பதாக தன்னையே இருகரம் விரித்து ஒரு சிலுவை தோற்றத்தில் காண்பித்தார் இல்லையா? திராட்சை செடியைப் போல. அதுதான் மெய்யான சிலுவை. இந்த மெடிடேஷன், இந்த தியானம், இந்த சிலுவை தியானம் ஒரு நாளில, இல்ல 46 நாட்கள்ல, இல்ல 3 மணி நேர ஜெபத்தில் இது முடிந்துறணுமா? இதுதான் சரியான தியானமா? இல்ல. என்று நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்று நீங்க உண்மையை புரிந்து கொண்டீங்களோ, உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிலுவை தியானம் இருக்கணும். எப்படியான சிலுவை தியானம்? அவர் யாருக்காக சிலுவையிலே தன்னை காயப்படுத்த அனுமதித்தார்? இது சாதாரண ஒரு பனிஷ்மெண்ட்டாங்க. நீங்க யோசித்து பாருங்க. பிசிக்கலாக ஹி ஜஸ்ட் ஷோன் ஹிம்செல்ஃப். அவர் மாம்சமாக மனிதனாக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து எல்லா தண்டனைகளையும் அனுபவித்தார்ல. பாவம் அறியாத பாவமானார். நம்முடைய சாபங்களுக்காக. கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம்ல, நியாயப்பிரமாணங்களுக்கு நம்மை விலக்கி மீட்க, நமக்கு சாபம் வராமல் இருக்க அவர் சாபமாக, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் தான வார்த்தை சொல்லுது. அப்ப நம்முடைய சாபத்திற்கு பதிலாக தன்னை சாபமாக மாற்றினார். நமக்காக அவர் நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனையை நாம் பெறக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் அந்த பனிஷ்மெண்ட் வரக்கூடாது. அதற்கு தன்னையே ஒப்பு கொடுக்கிறார்ல. இந்த ஒரு மெசேஜை நம்ம வாழ்க்கையில் நம்ம கேரி பண்ணுறோமா? நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்கா? நமக்காக ஒருத்தர் இறைவனாக இருக்கிறவர் இந்த பூமிக்கு தன்னையே பலியாக கொடுக்குறார். இப்போ பலி கொடுக்கறது எல்லா நம்பிக்கைகளும் இருக்கும், உங்களுக்கு தெரியும். பாவ மன்னிப்புக்காக எல்லோரும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் எது மீட்பு, எது புண்ணியமாக மாறினது, எது பாவத்திற்கு மீட்பாக மாறினது, சாபத்திலிருந்து எது விலக்கினது? அவர் வாங்கின அடிதான். அவர் வாங்கின அந்த 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 தாழ்மையான அந்த ரூபம்தான். இந்த பூமிக்கு மனிதனாக மனிதனைப் போல பாடுபட்டு ஒரு மனிதனுக்காக தன்னையே ஜீவ பலியாக சிலுவையில் கொடுத்தாரே, அதுதான் நானே திராட்சை செடி. நான் திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் கொடியாக இருக்கிறீங்க. என் வாழ்வை, என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அது மெதுவும் லகுவுமாக ஒரு ஜென்டிலாக தான் இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லை. உலகத்தில் பார்க்குற மரத்தை போல் நான் ரொம்ப ஹெவியான ஒரு பேர்டன் உங்களுக்கு கொடுக்கல. ஒரு ஜென்டில் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறாய், என் தியாகத்தினால பிறரையும் அதற்குள்ளாக நீ வழி நடத்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஒரு துக்கமான வாழ்க்கையை வாழக்கூடாது. நாம் சிரிக்கணும்னு தான் அவர் அங்கே கஷ்டப்பட்டார். நம் வாழ்க்கையில் சாபம் இருக்கக்கூடாதுன்னு தன்னையே சாபமாக காண்பித்தார். பாவத்தினாலே நியாயப்பிரமாணத்தின் தண்டனைக்குள்ளாக நாம் கடந்து போகக்கூடாதுன்னு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நம் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி தாங்க அவருடைய வாழ்க்கையில் துக்கமாக மாறினது. எல்லோரும் கேள்வி பண்ணாங்க இல்லையா? எதற்காக தன்னை ஒரு ஜீவபலியாக கொடுத்தார் என்பதை நம்ம வாழ்க்கையில் நம்ம காண்பிக்கணும்ல. ஒவ்வொரு பொழுதும் காண்பிக்கணும்ல. அந்த நிறைவு இல்லாத வரைக்கும் சிலுவை தியானம் என்பது ஒரு ஃபார்முலான ஒரு ரிச்சுவலாக மாறி போகும். நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்க, 3 மணி நேரம் உட்காருவீங்க, சாப்பிடாமல் இருப்பீங்க. இல்லைன்னா நான் நான் வெஜிடேரியனாக இப்போ சாப்பிட மாட்டேன், நான் ஐ வாண்ட் டு ஈட் ஒன்லி வெஜிடபிள்ஸ் தான் நான் சாப்பிட போகிறேன் 46 நாட்கள். நான் சிலுவைக்காக தினமும் ஈவினிங் சர்ச்சஸ் 46 நாட்கள் போக போகிறேன். இல்லை இதை குறித்து தியானித்து அந்த நாட்கள் மட்டும் ஜெபம் பண்ணுவேன். அது அல்ல சிலுவை தியானம். அது வேண்டும், அது மக்கள் பார்க்குறாங்க, சரிதான். ஆனால் உங்களுக்கு உள்ளாக சிலுவை தியானம் இருக்கா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், அந்த சிலுவை தியானம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால், உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக இருக்கும். அதை தான் இந்த பகுதியினுடைய இறுதியில் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அடுத்த ஒரு வசனத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். த வித், லென்த், டெப்த், ஹைட். அந்த அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் நம்மெல்லாம் தியானிக்கிறோம்ல. இந்த சிலுவை காலங்களில் 5 காயங்கள் அப்படின்னு தியானிப்போம். அதில் ஒரு சின்ன ஒரு தெளிவை உங்களுக்கு உண்டு பண்ண விரும்புகிறேன். 5 காயங்கள் என்று நாம் 2 கைகள் 2 1 2, 2 கால்களில் 1 3 and 4 அண்ட் விழாவில் ஏற்பட்ட காயம் 5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி அல்ல. வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும். கால்களை நம்ம ஒன்றாக பாருங்கள், கைகளை ஒன்றாக பாருங்கள்.
விழாவிலே குத்தப்பட்ட காயத்தை ஒன்றாக பாருங்க. இதற்கெல்லாம் மேலாக முற்களால் தலையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டது. நீங்க என்ன கிரீடத்த வந்து என்ன நினைக்கிறீங்க நீங்க? நமக்கு ரட்சிப்பு என்னும் தலை சீராவை கொடுப்பதற்காக, அதாவது சால்வேஷனை நமக்கு குடுக்கிறதுக்காக ஒரு முள்ளு. அந்த முள்ளினுடைய லென்த் வந்து அ அ வேத பண்டிதர்கள் சொல்வது போல 2 to 3 இன்ச்சஸ் இருக்குமா, ஒவ்வொரு முள்ளும். அந்த முள் நம்ம கருவேல மரம் முள்ளெல்லாம் நம்ம ஊர்ல பார்த்துருப்போம்ல. நல்லா வெள்ளையா இருக்கும், நீளமா இருக்கும். அதை விட கொஞ்சம் ஷார்ப்பாவும், ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடிய அந்த முட்கள். அத வந்து ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வந்து தலையில் அழுத்துறாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். தே ஆர் பிரஷிங் அவுட். அதை அழுத்துகிறார்கள். அழுத்தும்போது நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், என்னுடைய ஊழிய பாதையில. அந்த தலையின் மீது அழுத்தும்போது, அந்த முற்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் பஞ்ச் ஆகுது ஃபுல்லா. ஐபால் வழியாக, அந்த கண்ணுடைய அந்த ஐபால் வழியாக அந்த முள் வெளியே வருது இங்க குத்தி. இது பெரிய காயம். மிகப்பெரிய காயம். 1 முள் இல்ல, 2 முள் இல்ல. ஷுட் பி மோர் தென் நியர்லி 100 ஆர் மோர் தென் 100. அந்த முற்களை வைத்து அழுத்துறாங்க. அப்ப எவ்வளோ பெரிய காயம் பாருங்க. அவருடைய அன்பினுடைய அகலம். நல்லா பாருங்க. இது இந்த இந்த எல்லா விதமான இந்த பொறுமைக்கும், இந்த இந்த சகிப்புத்தன்மைக்கும், இந்த டாலரன்ஸுக்கு அவர் வைக்கிற பேர் என்ன தெரியுமா? அன்பு. அவர் அன்பினுடைய அகலமா அது. வேற எதுவும் அவர் பெருசா காட்டிக்கல. நான் இறைவன், நான் பெரிய ஆளு, நீ அங்க கீழ உட்காரு அப்படிலாம் சொல்லல. நீ மேல வாப்பா, நான் வந்து கீழ போறேன். இந்த செய்தியை வைத்துக்கிட்டா இன்னும் கிறிஸ்தவர்கள் நீங்க வந்து இன்னும் தோல்வியாவே இருக்கிறீங்க. பணம் இல்ல, உடனே தலைய குனிஞ்சு போட்டுருவீங்களா? வாழ்க்கையில ஒண்ணும் இல்லன்னு சொல்லப் போறீங்களா? உங்களுக்கு என்ன இல்ல? எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் அன்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துறார் பாருங்க. அன்பினுடைய அகலம், அதனுடைய நீளம், அதனுடைய ஆழம், அதனுடைய உயரம். அவர் அன்பாகத்தானே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தான் நம்ம பார்க்கிறோம். அதுதான் த மிஷன் ஆஃப் கிரைஸ்ட். த மிஷன் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் வெரி சிம்பிள். அவர் இவ்வளவாய் அன்பு கூற தான் அழைக்கப்பட்டிருக்கார். அகலமாய் தன்னை காண்பித்தார். 2 கைகள்ல காயங்கள். அதுக்கு கிரேக்க மொழியில பிளாத்தோஸ்ன்னு போட்டிருக்கு. தி கிரேட் எக்ஸ்டெண்ட். அகலமாய் இப்போ ஒரு குழந்தையை அணைக்கிற ஒரு பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க? தாய் தந்தை அகலமாய் அணைத்து, விரித்து அணைத்துக் கொள்வாங்க. உங்களை அணைத்துக் கொள்வதற்காக, உங்களுடைய ஆபத்துல இல்ல உங்க சந்தோஷத்துல உங்களை அணைத்துக் கொள்வதற்காக தி கிரேட் எக்ஸ்டெண்ட், தி பிளாட்டோ அப்படின்னு போடப்பட்டிருக்கு. தி லென்த் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மெக்கோஸ், அதாவது ஸ்பேஸ், இடம் கொடுக்குறாராம் உங்களுக்காக. என்ன லென்த்து அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து டெப்த், பத்தோஸ், அதாவது டீப், ஆழமானது. எக்ஸ்ட்ரீம், த பாவர்ட்டி, இல்லைன்னா டீப் திங்ஸ் ஆஃப் காட், உங்களுடைய ஏழ்மையை குறித்து, உங்களுடைய ஆழ்ந்த உணர்வை குறித்து, இல்லை ஆழ்ந்த கிறிஸ்துவனுடைய புரிதலை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. தேவனுடைய அறிவு ஆழமாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஆழத்தை குறித்து அந்த வார்த்தை சொல்லுது. ஹைட்ன்றது, ஹுப்போஸ்ன்றது ஹை ஸ்டேஷன் ஆர் ஹெவன், பரலோகத்தை குறிக்கிறது. நல்லா புரிந்து இப்போ நல்லா ஆழமாக பாருங்க, கூர்ந்து பாருங்க. அன்பின் அகலம், வித், அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? கைகள். இந்த அகலம் கைகளாக இருக்கு. நீளம், ஒரு சரீரத்துக்கு நீளமான பகுதி எது? கால்கள். நீளமான பகுதி உங்களுக்கு தெரியும், கால்கள். அன்பின் நீளம், கால்கள். அங்கே 2 காயங்கள். அங்கே கால்களை இணைத்து வைத்து ஒரு காயத்தை உண்டு பண்ணுறாங்க. அகலமாக, நீளமாக, ஆழம். ஆழம் என்பது என்ன? விழாவிலே குத்தப்பட்ட அந்த காயம். ஆழம், உயரம், அதுதான் ஹெவன், த ஹை ஸ்டேஷன், சால்வேஷன். உயரம், ஒரு சரீரத்துக்கு உயரமான பகுதி எது? தலை. தலையில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த முள்கிரீடத்தை வந்து வைத்து அழுத்துறாங்க. அதுதான் உயரமான பகுதி. கிறிஸ்து தான் சிலுவை. மரம் சிலுவை இல்லை. மரத்திற்கு முன்பதாக கிறிஸ்து தன்னை சிலுவை போல காண்பிக்கிறார். நல்லா பாருங்க, சிலுவை போல கிறிஸ்து காண்பிக்கிறார். அங்கு அவர் அன்பை வெளிப்படுத்துறார், வேற எதையும் வெளிப்படுத்தலை. பெரிய பயங்கரமான மைட்டி மிராக்கிள்ஸ்லாம் அவர் ஒன்றுமே செய்யலைங்க. அவர் பெரிய ஒரு ஆர்மியை கொண்டு வரல. அவர் அடி வாங்குறாரு. நிர்வாணமாக ஒரு உடை கூட இல்லாதபடி அவர் அவமானப்படுத்துகிறாங்க. அவர் அடி வாங்குறாரு. சாபமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஒப்பு கொடுக்கிறார் வாழ்க்கையை. ஒப்பு கொடுத்து அவருடைய அகலமான கரங்களை வைத்து உங்களை அணைப்பதற்காக. அவருடைய நீளமான கால்கள் இருக்கு பாருங்க, அதில் காயத்தை ஏற்படுத்தி கொள்ள அவர் ஒப்பு கொடுக்கிறார்.
ஆழமை அவருடைய அவருடைய அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்வதற்காய் காயத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். தன் உயரமான இடமான சரீரத்தின் தலையின் மீது காயத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய அன்பின் அகல நீள உயர ஆழத்தை நாம் அறிந்து கொள்வதுதான் சிலுவை தியானம். இந்த தியானம் உங்களுக்குள்ள இருந்தா 46 நாட்களிலோ ஒரு நாளிலோ 3 மணி நேரத்திலோ போடுகிற உடையிலோ உண்ணுகிற உணவுல இது மாறாது, இது அடங்காது. We cannot limit the Christ meditation, the cross meditation into certain period of time based on your intake, the based what you wear. இந்த இதை வைத்துலாம் உங்களுடைய சிலுவை தியானத்தை நீங்க காண்பிக்க முடியாது. அவர் அன்பை உணர்ந்திருந்தார். எதற்காக இதை ஏற்றுக்கொண்டார், எதற்காக நமக்கு இந்த ரட்சிப்பின் வாசலை திறந்திருக்கிறார் என்பதுதான் சிலுவை தியானத்தினுடைய the core understanding. இப்போ சொல்லுங்க, சிலுவைனா என்ன? ஒரு பனிஷ்மெண்ட் மெத்தடா? இல்லை, அவர் தான் திராட்சை செடி. இப்போ அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளே போவோம். கொடிகளாக நீங்கள் இருங்கன்னு சொல்கிறார் இல்லையா? இப்பொழுது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஒரு கொடி எப்படி படர்ந்து போகும்? ஒரு சப்போர்ட்டு வச்சுட்டா அந்த கொடி மேலே போகும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருந்தால் போதும், அந்த க்ரீப்பர்ஸ் அப்படியே கொடி மேலே படர்ந்து போகும். அதுதான் அந்த கொடியினுடைய தன்மை. நீங்கள் கொடியாக இருக்கணும்னா அவருடைய பாதங்கள் வழியாக நீங்கள் படர்ந்து மேலே போகணும். அவருடைய நீளம் என்ன? அவர் நீளத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஸ்பேஸ், அவர் நமக்கு கொடுத்த இடம் என்ன? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பெரிய சுதந்திரம், என் பிள்ளைகள் என்ற ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். வேலைக்காரர்களாக இல்லை, அடிமைகளாக இல்லை, ஃபாலோவர்ஸாக இல்லை, பின்பற்றுகிறவர்களாக இல்லை, நம்புகிறவர்களாக இல்லை, பிள்ளைகளான ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் கொடி காலில் பார்க்கும்போது அவர் பட்ட காயத்தினுடைய தன்மை என்ன? எனக்கு எங்கள் அப்பா இடம் கொடுத்துருக்கிறார். அங்கேருந்து தான் நீங்கள் மேலே போகிறீங்க. மேலே போகும்பொழுது அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட அந்த காயம் இருக்கு இல்லையா? அந்த காயம் என்பது மிக ஆழமான காயம். அப்போ அவரை குறித்த ஒரு புரிதல் உங்களுக்கு ஆழமாக இருக்கணும். கொடி படர்ந்து போகட்டும், படர்ந்து போய் கைகளுக்கு போகும். கைகளுக்கு போனால் அவர் அகல விரித்து, மகளே மகனே என்னம்மா பிரச்சனை உனக்கு, வா என்கிட்ட வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு கைகளை அகல விரித்து காண்பிக்கிறார் இல்லையா? த கிரேட் லவ்விங் எக்ஸ்டென்ட், அந்த ஒரு பெரிய ஒரு அரவணைப்பு. கொடி போகணும். சிலுவை தியானம், மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், இதெல்லாம் முடித்து நீங்கள் தலைக்கு போனீங்கன்னா 1 2 இல்லை, 100க்கும் மேற்பட்ட பள்ளங்கள் அங்கே இருக்கும். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நீங்கள் உணரணும். அதுதான் மெய்யான சிலுவை தியானம். ரியல் மெசேஜ் ஆஃப் கிராஸ், ரியல் மெடிடேஷன். அதுதான் ஒரு பெரிய செய்தி, அதுதான் ஒரு தியானம். இந்த தியானம் தான் இந்த நாளில் உங்களுக்கு வரணும். இன்றைக்கி நீங்கள் இதை கேட்டுட்டீங்க, ஒரு வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் பேசிட்டாரு. இதற்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும். நான் முக்கியம் இல்லை, தேவனுடைய வார்த்தை முக்கியம். அவர் வெளிப்படுத்தின தியாகம் முக்கியம். அவருடைய அன்பின் அகல நீள உயர ஆழம் முக்கியம். அதை புரிந்து அவரே ஒரு செடியாக இருக்கிறார். அப்பா நீங்கள் தான்ப்பா செடி, நாங்கள் கொடிகளை அவங்க மேலே படர விரும்புகிறோம்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கான நோக்கம் அது. அதை நீங்கள் நிறைவேற்றணும். டு மேக் யுவர் ஜேர்னி ஆன் கிரைஸ்ட், நாட் ஆன் த கிராஸ். மரத்தின் மேலே உங்களுடைய ஜேர்னி வேண்டாம், கிறிஸ்துவின் மீது உங்களுடைய பயணம் இருக்கணும். அந்த பயணம் ஒரு பெரிய வெற்றியான ஒரு ஆழமான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற பயணமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒவ்வொரு பொழுதுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருடைய அன்பின் அகல நீள உயரத்தை நீங்கள் ஒரு கொடியைப் போல படர்ந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது, பிறருக்கு நீங்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் த பவர் ஆஃப் காட் வெளிப்படும். ஒரு பெரிய ஒரு பலன் வெளிப்படும். அந்த பலன் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணும். உங்கள் வாழ்க்கையும் வெற்றியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஒரே ரெக்வஸ்ட், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன், நீங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. தேவை உள்ள மக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அடிப்படை தேவை கூட இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. போரினால் இன்றைக்கி மியான்மரில் அந்த பூமி அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு தன் குடும்பத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதவியும் நீங்கள் செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க. அநேக போர்னால், பஞ்சத்தினால், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கி மியான்மரில் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உங்கள் தேவைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாதீங்க, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். இன்று நாம் பிறருக்காக ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா?
அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில உம்மை நோக்கி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அப்பா. அப்பா நீர் உம்மை நீர் அப்பா தாழ்த்தி ஒரு மனிதனாக வெளிப்படுத்தி எங்களுக்காக ஆண்டவரே நீர் உம்மை அப்பா மரத்தில் ஒப்பு கொடுத்தீங்கப்பா. எங்கள் சாபங்களையும் பாவங்களையும் ஆண்டவரே எங்களை தண்டிக்காதபடி நீர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. ரொம்ப நன்றி அப்பா. நாங்கள் சிலுவை என்ற மரத்தை பார்க்காதபடியாக அதற்கு முன்பதாக இருக்கிற அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீரே திராட்சை செடியாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, உண்மை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு கொடியாக ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆண்டவரே பார்த்து ஆண்டவரே நன்மையை கற்றுக்கொள், ரட்சிப்பினுடைய அனுபவத்தை முழுமையாக மெய்யாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் மற்றவர்களுக்காக பிறருக்காக நீர் உண்மை காண்பித்தீரே அன்பாக, அதுபோல் கிறிஸ்துவை போல அப்பா எங்கள் அப்பாவை போல நாங்களும் பிறருக்காக இந்த வேலை ஜெபிக்கிறோம். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஜாயின் வித் மீ இன் ப்ரேயர். லெட் அஸ் ப்ரே ஃபார் அதர்ஸ். நம்ம பிறருக்காக ஜெபிக்கலாமா? குறிப்பாக இந்த நில நடுக்கத்திலே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக, அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருந்தாங்களே, அவங்களுக்கு இப்போ தேவைகள் இருக்குது. அந்த நாட்டு தேசத்தினுடைய மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆமாம், மியான்மரில் இருக்கிற அந்த மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, அப்பா பூமி ஆண்டவரே அப்பா தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி இருக்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய நியாய தீர்ப்பின் நாட்கள் ஆண்டவரே இது. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்கள் கண்கள் கண்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவர். இந்த வேளையிலும் அப்பா தேவையுள்ள மக்கள் ஆண்டவரை இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு உம்முடைய அன்பை நீர் காண்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரை தேவையுள்ள மக்களை நீங்கள் ஆண்டவரை மீட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவிகள் அவர்களுக்கு சேரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்விலே ஆண்டவரை பெரிய மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா எங்கெல்லாம் ஆண்டவரை சிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ, தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ, தேவையோடு இருக்கிறாங்களோ, காயப்பட்டு இருக்கிறாங்களோ, உறவுகளை இழந்திருக்கிறார்களோ, குடும்பங்களை இழந்திருக்கிறாங்களோ, தன்னுடைய உடைமைகளை இழந்திருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஆண்டவரை இப்பொழுது உம்முடைய அன்பு ஆண்டவரே, இந்த அன்பின் ஆழ நீள அகல உயரம் என்பது என்ன என்பதை அவங்களுக்கு காண்பீங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் மாத்திரம் இல்லை ஆண்டவர், எங்களால் முடிந்த உதவியும் செய்ய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்களால் இயன்றதை நாங்கள் செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நிச்சயமாக அப்பா உம்முடைய அன்பு அந்த தேசத்தின் மீது இருந்து அப்பா தேவைகளை சந்திக்கும் என்று விசுவாசிக்கிறோம். அதுபோல் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரை எல்லா மனிதர்களும் ரட்சிப்புக்காக ஆண்டவர் நீர் உம்மை ஒப்புக் கொடுத்தீங்க. உம்முடைய ரட்சிப்பை காணாத ஒரு கண்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீரே இரட்சகர் என்பதை அவர்கள் எல்லோரும் காணும்படியான ஒரு பெரிய தெய்வீக மாற்றம் உண்டாகட்டும். உம்முடைய ஆண்டவரே அன்பை நாங்கள் அப்பா ஜெபத்தினாலும் நல்ல ஒரு நற்பணியினாலும் ஆண்டவரே அவர்களுக்கு சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நாங்கள் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் நாங்கள் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களால் இயன்றதை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அருகில் இருக்கிற தேவையுள்ள மக்களுக்கு செய்ய நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. நிச்சயமாக எங்களுடைய நன்மையான காரியங்கள் நாங்கள் செய்யும் பொழுது உம்முடைய கரத்திலிருந்து நன்மையானதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து அறிக்கை விடுகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் என்னோடு இணைந்து இப்படியான ஜெபத்தை மேற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிறருக்காக ஜெபித்திருக்கிறாங்க ஆண்டவரே. நிச்சயமாக ஆண்டவர் தேவையுள்ளவர்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பு என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. My dear brothers, my dear sisters, thanks for watching this. It's a very important day. கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். பிறருக்காக நாம் நிற்கும் பொழுது நம் வாழ்வு நிறைவான வாழ்வாய் மாறும். சந்திக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில். God bless you. என் வாழ்நாள் இறுதி வரை என் இயேசு என் பட்சத்தில் எதற்கும் பயமில்லை. மெய்தோவை தனியாய் எதிர்கொண்டாலும் யுத்தத்தில் ஜெயம் தருவார். பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் LTN Ministries இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 730559587774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.